ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா எக்ஸாம் இருக்குங்க இன்னைக்கு. அதனால் காலையில் 5 மணிக்கு வரலாம் கிளம்பிடுச்சு. காலங்கத்தால் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வண்டி வரை போய் ஸ்டாண்டில் போட்டு அப்புறம் தான் கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. பஸ்ஸில் போகணும். காலைல 10 மணிக்கு எக்ஸாமு. 7 மணி 5 3 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம போய் ஃப்ரெண்டை வர பார்த்துட்டு அவங்க பைக் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம் இப்போ பார்க்கலாம். காலையிலே வந்து வண்டியும் அப்படி பார்க்கிங் போட்டாச்சுங்க. சார்ஜ் வேறு எவ்வளோ வருது என்னன்னு தெரியல. எக்ஸாம் முடிச்சோன்னே அப்படியே கிளம்பி போயிடலான்னு பார்த்தேன். பட் ஊருக்கு வந்துட்டு பசங்களை பார்த்தாலே யாருக்கும் போக மனசு வராதுங்க. இந்த மாதிரி பசங்களும் விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ண, நாளைக்கு போய்க்கலாம் அப்படி பண்ணாங்க. சரி ஓகே, நாளைக்கு சண்டே தானே, ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படி ஸ்டே பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, நல்லா தான் ரெடி பண்ணுறான்னு பார்த்து நல்லா தான் பண்ணேன். பட் எப்படின்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பசங்க வேறு விட்டு எதாவது பிளான் பண்ணலாம், எதாவது சமையல் பண்ணலாம், இல்லைனா வெளியே எங்கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சமையல் பண்ணிட்டு அந்த பிளானையும் போய் பார்த்தாச்சு. நீங்கள் எடுக்கிறப்ப எடுக்க மாட்டீங்க. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. அப்படியே பசங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு திண்டுக்கல் ஒரு வேலை வேறு இருந்துச்சு. அதனால் அப்படியே சும்மா பைக் எடுத்துகிட்டு அப்படி ஒரு வீடியோவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் திண்டுக்கல் போயிட்டேன். பட் 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 2 மணி நேரம் 3 மணி நேரம் இழுத்து அடிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்டா வந்தோம்னு ரிட்டர்ன் கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். கடைசியில் அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகேன்னு டக்குன்னு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனுக்கிட்ட ஒரு சின்ன ஃபன் வேறு நடந்துச்சு. அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? கிணத்து கடவுள புலத்தன்னு இந்த மெயின் ரோட்ல. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். நீதான்டா டிரைவர். அவங்க ஏற்ற மாட்டாங்க, இன்னும் கிளம்பி இருக்க மாட்டாங்க. இது பறக்க போகுது, பறக்கும் போது இல்லை இப்போ பறந்துடும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது பறந்துருச்சா? அது ரெக்கைய வச்சிருச்சு. அங்க ஒரு ரைட்டா சைட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பறக்கும் எனக்கு தெரிஞ்சு. பறக்க மாட்டேங்குது, லேட்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக இலையிடுறா, இலைய வச்சா நல்லா இருக்கும்டா. இப்போதைக்கு பறக்காது, வெயில் பட்டாதான் பறக்கும். மேல தொடு, பறக்கும். அதான் பறக்குது பறக்குது. போது 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 போது. என்னன்னு அது? எருமை பாட்டு சாமி. நல்ல வேலை இதே முக்குறதுக்கா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? முத பயத்துல போயிடும், அதுக்கப்புறம் பறக்கும் பாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கையே கட்டி வச்சிட போகுது. அடிக்காது, நீ பயப்படாம முட்டை எப்படி ராஜு கரெக்டா சொல்ற? அந்த உட்காந்துருச்சு. அவ்வளவுதான், அதே மரத்துல உட்காந்துக்குச்சு. இது ஆயி சரி. இல்ல இது சத்யா, ஹரி, கிஷோர், இது 2 கிஷோர் சூர்யான்னு வச்சுக்க. எது இது 2 இது சூர்யா. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்கா. இது நானு. விட்டுரு போண்டா, விட்றாது. அப்படிதான்டா பறக்கும். அதான்டா ஃபர்ஸ்ட் பறக்கும் பாடுறா. நீ அதே உன் மேல வச்சுக்கிட்ட. கிஷோர் தான்டா அது. கிஷோர் 2 பேர் வச்சுக்க. என்ன மேல கிஷோர் சூர்யா பேரு. இது பேரு நானு, இது ஹரி, இது நீ. கிஷோர் தான் ஃபர்ஸ்ட். கிஷோர் அடிங்க அம்மா அழக ராஜா மா செல்லா ஒரே ஒரு தடவை ஊழ விடு.
பயப்பட மாட்டேன்னா இது நீ எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ 2 நாள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு அப்படியே ஈவினிங் கிளம்பிட்டேங்க. இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அந்த மாதிரி